ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நல்ல காலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகள் நாங்கள் ஒன்று சேர்ந்து இணைந்து ஆராதித்து தகப்பனே உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த இருக்கிறோம், உயர்த்த இருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூடவே இருந்து எங்களை நடத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம். நீ நல்லவர், நீர் சர்வ வல்லமை மிக்க தேவன் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனைக்காக நன்றி. இந்த ஆராதனையில் இணைகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே அழைத்து கொண்டு வருகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் உங்கள் பிரசனத்தினால நீங்கள் நிரப்புகிறதுக்காக நன்றி அப்பா. உங்கள் வார்த்தை அனுப்பி சுகப்படுத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம், பலப்படுத்துகிறதுக்காய் நன்றி அப்பா. தேங்க்யூ டேடி. ஆமேன் ஆமேன். இந்த ஆராதனையில் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் என்ன நோக்கத்தோடு இணைகிறார்களோ, ஆமேன், என்ன தேவைகளின் அடிப்படையில் உங்கள் சமூகத்தில் வராங்களோ ஒவ்வொருவரையும் தேவன் அறிந்திருக்கிறீங்க. பெரிய காரியங்களை செய்கிறக்க நன்றி ஆண்டவரே. நீங்கள் குறைகளை நீக்கிற தேவனாக இருக்கிறீங்க. நிறைவானது வரும் பொழுது எங்கள் குறைவுகள் எல்லாம் எங்களை விட்டு ஒளிந்து போகும். நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம் தகப்பனே. எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய காரியங்களை செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்போடைய செல்ல கருத்தை எங்களை ஒப்பு கொடுக்குறோம் டேடி, அர்ப்பணிக்கிறோம் அப்பா. தகப்பனே, எங்கள் நிமித்தமாக உங்கள் பரிசுத்த நாமம் பெரிதாய் மகிமையுடையதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி நன்றி. இந்த ஆராதனையில் இணைகிற ஒவ்வொருவரையும் உங்கள் பிரசன்னத்தினால நீங்கள் நிரப்புவீங்க. ஆமேன். நீங்கள் இருதயம் உணர்வுள்ள இருதயமாய் உங்களை ஆராதிக்கும். ஆமீன். முழு பலத்தோடு, முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு சிந்தையோடு, முழு ஆத்மாவோடு உங்கள் சமூகத்தில் ஆராதிக்கும், உங்களிடத்தில் அன்பு கூறவும். ஆமீன். தேவன் கிருபை செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் இருதயம் உணர்வுள்ள இருதயமாய் உங்களை ஆராதிக்கட்டும். ஆமேன். இந்த ஜனங்கள் நாவினால் துதிக்கிறார்கள், அவர்கள் இருதயமே தூரமாக இருக்கிறது என்று சொன்னீங்க. என்னை விட்டு தூரமாக இருக்கிறது என்று சொன்னீங்க. அப்படி இல்லாமல் ஆண்டவரே, எங்கள் இருதயத்திலிருந்து வார்த்தைகள் வரட்டும். ஆமீன். இருதயபூர்வமாக, உணர்வு பூர்வமாக உங்கள் சமூகத்தில் உங்கள் நாமத்தை ஆராதித்து துதித்து பாடவும் மகிமைப்படுத்தவும், ஆமீன், உங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ளவும் தேவன் கிருபை செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையில் இணைகிற ஒவ்வொருவரையும் நீங்கள் தான் அழைத்து கொண்டு வருகிறீங்க. ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தையை நீங்கள் தான் கேட்க வைக்கிறீங்க. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உங்களை ஆராதிக்கும்படியாக கூட்டி சேர்த்திருக்கிறீங்க. கோடி ஸ்தோத்திரம். நாங்கள் ஒரு கூட்டமாய் கூடி எங்கள் தகப்பனை மகிமைப்படுத்துகிற நேரம் இது. ஒரு கூட்டமாய் கூடி எங்களை சிருஷ்டித்து எங்களை உருவாக்கி எங்களை வழிநடத்தி வருகிற நல்ல தகப்பனை நன்றியோடு துதிக்கிற நேரம், ஆராதிக்கிற நேரம், மகிமைப்படுத்துகிற நேரம், அப்பாவுடைய அன்பை ஆமேன் 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 ஒருவருக்கொரு பகிர்ந்து கொள்கிற நேரம். அப்படியே எங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையில் இணைகிற ஒவ்வொருவரையும் நீங்கள் அழைத்து கொண்டு வருவீங்க. ஆமேன் ஆமேன். ஆண்டவரே, உங்கள் நாமம் மாத்திரம் எங்கள் நிமித்தமாக பெரிதாய் மகிமையுடையதற்காக நன்றி. அநேக சாட்சிகளை இந்த நாளில் எழுப்புகிறதுக்காக நன்றி. அநேக சாட்சிகளை இந்த நாளில் எழுப்புகிறதுக்காக நன்றி. ஆராதிக்கும் போதே அநேக சாட்சிகள் எழும்பட்டும். ஆமேன். அதே போல் ஆராதித்து முடிந்த பிறகும் அவர்கள் வாழ்க்கையில் அநேக சாட்சிகள் எழும்பட்டும். உங்கள் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. உங்கள் வல்லமையினால் எங்களை நிரப்பி நடத்துகிறதுக்காக நன்றி. அப்பாவுடைய கருத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம். சகல துதிகான மகிமை எல்லாம் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பவரும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பணிந்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல ஆராதனைக்காக அப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்ம எல்லாரையும் ஒன்று சேர்த்திருக்கிறார், அதுவே பெரிய பாக்கியம். நம்ம எல்லோரும் கர்த்தருடைய சமூகத்தில் கூடி ஆராதிக்கும்படியான ஒரு நல்ல பாக்கியத்தை பெற்று இருக்கிறோம். அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். இருதயபூர்வமாக அப்பாவுடைய நாமத்தை ஆராதித்து ஒரு நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா, ஆமென் 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 ஆமென். ஓ நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே, தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். ஒன்று சேர்ந்து பாடி ஆராதிப்போம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து. ஹல்லேலூயா.
எனக்கு துணையாயிருப்பதா நிழலில் அகமகிழ்கின்றேன். சொல்லுங்க. நீர் எனக்கு துணையாயிருப்பதா நிழலில் அகமகிழ்கின்றேன். இறுதி வரை உறுதியுடன் உம்மையே பற்றி கொண்டே தாங்குதையா உமது கரம். இறுதி வரை உறுதியுடன் உம்மையே பற்றி கொண்டே தாங்குதையா உமது கரம். என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். ஆமென். என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். உம் சமூகம் மேலானது, உயிரிலும் மேலானது. ஆமென். உம் சமூகம் மேலானது, என் உயிரிலும் மேலானது. என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். ஆமென். என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். என் தகப்பன் நீர்தானையா, தேடுகிறேன் அதிகம் அதிகமாய். ஆமென். என் தகப்பன் நீர்தானையா, தேடுகிறேன் அதிகம் அதிகமாய். ஜீவன் தரும் தேவனதி வற்றாத நீரூற்று உம்மில் நான் தாகம் கொண்டேன். ஜீவன் தரும் தேவனதி வற்றாத நீரூற்று உம்மில் நான் தாகம் கொண்டேன். ஆமென். என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். ஆமென். என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். உம் சமூகம் மேலானது, என் உயிரிலும் மேலானது. ஆமென். உம் சமூகம் மேலானது, என் உயிரிலும் மேலானது. அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி தினம் அடைகின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி தினம் அடைகின்றேன். ஆனந்த
களிப்புள்ள உதடுகளால் துதிக்கின்றேன். ஆனந்தம் ஆனந்தமே, ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் துதிக்கிறேன். ஆனந்தம் ஆனந்தமே. ஆமென். என் உதடு உம்மை துதிக்கும், ஜீவனுள்ள நாட்களெல்லாம். 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 உம் சமூகம் மேலானது, என் உயிரிலும் மேலானது. ஆமென். உம் சமூகம் மேலானது, என் உயிரிலும் மேலானது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அப்பாவுடைய சமூகம் மேலானதான். எவ்வளோக்குள்ள மேலானதான்? உயிரை விட மேலானதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னை கொன்று போட்டாலும் சரி அவரை தான் ஆராதிப்பேன் அப்படிங்கிறது தான். ஆமென். ஆமாம். பாருங்க, ஃபாதர் பாட்டில் ஒரு பெரிய ப்ளஸ் என்ன தெரியுமா? அவங்க வசனத்தை தான் எழுதியிருப்பாப்புல. சொல்லுங்க, கொன்று போட்டா கூட ஆமென் அவர் ஆராதிக்கிறது தடை பண்ணுறதே கிடையாது. அதுதான் அந்த உயிரினும் மேலானது அப்படின்ட்டு. சரிங்களா? ஆமென். ஆமாம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ உங்களுக்கு தெரியும். ஆமாம். தேவனை ஆராதிச்சா நாங்கள் கும்பிட்ற சிலையை தான் நீங்கள் கும்பிடணும். ஒரு 100 அடிக்கு ஒரு பெரிய சிலையை, பொன் சிலையை நிறுவி, சரிங்களா? ஆமாம், இந்த சிலையை தான் கும்பிடணும் அப்படின்னு ராஜா கட்டளையிட்டார். சரி, எல்லாரும் கீழ்ப்படிஞ்சாங்க. ஆனால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்கிற தேவ பிள்ளைகள், தேவனை மட்டுமே ஆராதிக்கிறவர்கள், தேவனை மட்டுமே தொழுது கொள்கிறவர்கள், தேவனிடத்தில் மட்டுமே விண்ணப்பம் பண்ணுகிறவர்கள், அவங்க இதை செய்யலை. இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு. உடனே ராஜா முன்னாடி கம்ப்ளைண்ட் வருது, இந்த மாதிரி அவங்க செய்யலை அப்படின்ட்டு. அதாவது நம்ம இதை எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, இதை கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்ச உடனே அவங்கள கூப்பிட்டு இப்போ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன். ராஜா சொல்கிறார், அவன் இப்போ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன். மற்றவங்க சொன்னதெல்லாம் இருக்கட்டும், நான் நம்பலை. இப்போ நான் உங்களுக்கு வாய்ப்பு தரேன். நான் அந்த பொன் சிலையை நிறுவி இருக்கிறேன் இல்லையா? ஆமாம், இதை கும்பிட்டுட்டு நீங்கள் போயிட்டே இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? உங்களுக்காக இப்போ ஆமாம், யுவர் டைம் ஸ்டார்ட் நவ் அப்படின்ட்டாங்க. மேளங்கள் மேலே வாத்தியங்கள் எல்லாம் முழங்கப்படும். நீங்கள் இந்த தேவனை கும்பிட்டுட்டு போயிருங்க அப்படின்ட்டாப்புல. டைம் ஸ்டார்ட் நவ் அப்படின்னு சொல்ல வர்றார். அப்போ சொல்கிறான், இருங்க, இப்போ இல்லை, எப்போவுமே நாங்கள் கும்பிட மாட்டோம். ஆமாம் ஆமாம், நாங்கள் கும்பிட்றதுன்னா ஒரே ஒருத்தர் தான், என் ஆண்டவரை மட்டும்தான் கும்பிடுவோம். எனக்கு ஜீவன் தந்து சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தை தந்த அவரை தொழுது கொள்ளாமல், அவரை ஆராதிக்காமல் வேறு யாரையும் ஆராதிக்க போகிறது கிடையாது. ஒரு நாள் முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படின்ட்டாங்க ராஜாவை பார்த்து. ராஜாவுக்கு இது தெரிஞ்சிருக்க கடவுது அப்படின்றேன். ஆமாம் அப்படின்றாங்க. சரிங்களா? கர்த்தர் நல்லவர். ஆமென். ராஜாவுக்கு பயங்கர கோபம் ஆயிட்டு. என்னடா இது, நானே சொல்கிறேன், என் சொல்லுக்கு ஒரு கீழ்ப்படிதல் கிடையாதா? அவன் ஏதோ சாமியை கும்பிட்றான். ஆமாம், அதுக்காக நான் சொல்கிறதுக்கு கீழ்ப்படுகிறது கிடையாதா? சரிப்பட்டு வராது, இது சரியில்லையே அப்படின்ட்டு பயங்கர கடுப்பாயிட்டார். சரி, ரைட். உடனே நீங்கள் இதை கும்பிடலன்னா எரிகிற அக்கினி சூளையில் போட்டுருவேன், பார்த்துக்காங்கன்னு மிரட்டுனான். முடியாது, நீ போட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு. நெருப்பு சூளையில் வெந்தால் செத்து போயிடுவீங்கடா, உங்களை காப்பாற்ற ஒருத்தரும் வர மாட்டாங்க. நீ சாமின்னு கும்பிட்றீ, அந்த சாமி ஆமாம் அந்த இயேசுலாம் வரமாட்டார் அப்படின்ற மாதிரி தான். சரிங்களா? ஆமாம், யார் வந்து காப்பாற்றுறான்னு பார்ப்போம் அப்படின்றான். அவன் சொல்கிறான், என் சாமி காப்பாற்றாட்டாம போனால் என்ன, அவர் காப்பாற்றாட்டாலும் அவர் தான் என் சாமி அப்படின்றான். சரிங்களா? பயங்கரமான விசுவாசம் பாருங்க. ஆமாம், இப்போ பார்த்தா ராஜாவுக்கு கடுப்பாயிட்டு, ஓஹோ, என் நம்பிக்கையே நீ பொய்யன்றிய, என்னை விட பெரிய நம்பிக்கை உனக்கு இருக்குதா? அப்படி என்ன உங்கள் சாமி பெரிய சாமியான்னு பார்த்துருவோம்
அப்படின்ட்டு. ஆமாம், கூட்டுறா. ஆமாம், அடுப்பின் சூட்டை 7 மடங்கு கூட்டு அப்படின்ற. இவனை உள்ள போட்ட உடனே கருகி சாம்பலா வரணும், அப்பத்தான் என் ஆத்திரம் அடங்கும். வெறியாயிட்டார் ராஜா. சரின்னு அதே மாதிரி 7 மடங்கு, எப்பவும் அக்கினி சூளை கொதிக்கிறத விட 7 மடங்கு அதிகப்படுத்திட்டாங்க. சரிங்களா? அப்படின்னா 1 டன் விறகை போட்டு கொளுத்துறத 7 டன் விறகை போட்டு கப்பா கப்பான்னு கொதிக்க விட்டாங்க. சரிங்களா? அவங்களை கொண்டு உள்ள போட்டவே செத்தான், போட்டவே செத்து போயிட்டான். அப்படி ஒரு சூடு. சரிங்களா? ஆனா வேதம் நமக்கு தெரியும், தெரியாதது ஒன்றும் இல்லை. ஆமென். ஆமா, வேதம் சொல்லுகிறது, அவர்களை போட்ட பிறகு 3 பேரை போட்டார்கள், 4வது ஒருத்தர் இரட்சகர், தேவனுடைய குமாரன். ஆமென். அவர்கள் மத்தியிலே உலாவினார். ஆமென். அப்படியே பாதுகாத்தார். ஆமென். ஆமென். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? வேதம் சொல்லுது, நாம் ராஜா உடனே ஷாக் ஆயிட்டான். அப்படி பார்க்குறான். புரியுதுங்களா? என்னடா சூளைக்குள்ள எத்தனை பேரை போட்டோம்? 3 பேரை போட்டோம், இப்போ 4 பேர் தெரியுறாங்க. 4வது ஆளு தேவ சாயல்ல தேவகுமாரனுக்கு ஒப்பா இருக்கிறார் அப்படின்றான். சரிங்களா? ஆமா, மிரண்டா ராஜாவே. ஆமென். 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 ஹல்லேலூயா. தேங்க் யூ டாடி. ஆம், 4வது ஆளு தேவ புத்திரனுக்கு ஒப்பா இருக்கிறது அப்படின்ட்டு. ஆமென். மிரண்டா, ஆகா இது சாதாரண இது கிடையாது அப்படின்னு டக்குன்னு அவங்கள வெளியில கூப்பிடுறான். ஆமா, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வெளியில வாங்க அப்படின்றான். சரிங்களா? வெளியில வராங்க. வந்து பார்த்தா முடி கூட கருகலை, புகஞ்ச வாடை அடிக்கலை. அப்படி ஒரு விடுதலை, அப்படி ஒரு பாதுகாப்பு. யாரால தான் நம்ப முடியாம இருக்கும்? யோசிச்சு பாருங்க. மிரண்டுட்டான். உடனே சொல்லலாம், உங்களை போல, உங்க தெய்வத்தை போல காப்பாத்துற சாமி எந்த சாமியும் கிடையாது. கையத்து. உங்க சாமியை போல காப்பாத்துற சாமி இந்த உலகத்திலே நான் பார்க்கல அப்படின்னு ஒரு நிருபம் எழுதுறான், ஒரு லெட்டர் எழுதுறான். அவனுடைய நாட்டு மக்களுக்கு போறான். இவங்க கும்பிடுற சாமியை தான் நீங்க கும்பிடணும், ஏன்னா அவர் காப்பாத்துறாரு. அவர் தீக்கி எரிகிற அக்கினி சூளைக்கே காப்பாற்றுவாருன்னா பஞ்சம் பசி பட்டினியில காப்பாற்ற மாட்டாரா? எத்தனை புரியுது? கையை தட்டி. நீங்களும் நானும் கும்பிடுற சாமி, ஆமென், நம்ம இயேசு சாமியா? நீங்களும் நானும் கும்பிடுற சாமி, ஆமென், எரிகிற அக்கினி சூளைக்கே 7 மடங்கு அக்கினி சூளையில தூக்கி போட்டாலும் அவங்க சரீரத்துல ஒரு சின்ன காயம் கூட, சின்ன கருகள் கூட இல்லாம, புகை கூட அணுகாமல் பாதுகாக்கிற ஒரு வல்லமையான சாமி என்பதை இந்த நாளில் அறிந்து கொள்வோம். இதை அறிந்த நிமிஷத்திலே உங்களுக்குள்ள ஆவியான ஒரு பலத்த கிரியை செய்வார். ஆமென். 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 சொல்லுங்க, நான் கும்பிடுற தெய்வம், நான் ஆராதிக்கிற தேவன் என்னை அக்கினி சூளைக்கு நீக்கலாக்கி ரட்சிக்கிறவர். ஆமென். அக்கினி சூளைக்கே நீக்கலாக்கி ரட்சிப்பார் என்றார். அதிகார வர்க்கத்துக்கே நீக்கலாக்கி என்னை ரட்சிப்பார் என்றார். ஆமென். 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 அத்தியாவசிய தேவைகளை சந்திப்பது எவ்வளவு நிச்சயம். ஆமென். 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 ரீமாலாரபா ஷெக்கேலேரபோ ரீகாலாரபா ரீமாலாரபா. ஓ தேங்க்யூ டாடி. ஆமென். ஆமென். சொல்லுங்க, அக்கினி சூளைக்கே தப்பு வைக்கிற தேவன் அத்தியாவசிய தேவையை சந்திப்பது எவ்வளவு நிச்சயம். உங்கள் தேவைகளை சந்திக்கிற தகப்பன் இருக்கிறார். உங்களுக்கு சுகம் என்றால் சுகத்தை தருகிற தகப்பன் இருக்கிறார். உங்களுக்கு விடுதலை என்றால் விடுதலை தருகிற தகப்பன் இருக்கிறார். ஆமென். உங்கள் பொருளாதார தேவையை சந்திக்கிற தகப்பனாக இருக்கிறார். உங்கள் குறைகளிலிருந்து உங்களை நிறைவாக்குகிற தகப்பன் இருக்கிறார். உங்கள் பலவீனத்திலிருந்து உங்களை பலப்படுத்துகிற தகப்பன் இருக்கிறார். ஆமென். ஆமென். ரீமா லாராபா ஷேக்கே லேரேபோ ரீகா லாராபா ரே லே ரே மே ரே மே லே மே ரே மே சிமா லாராபா தாமனகாரபோ. தேங்க்யூ டாடி. ஆமென். 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 அப்படியே கர்த்தருடைய மகிமை நிரப்புவதாக. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. அக்கினி சூளையிலிருந்து ஆமென். ஆமென் விடுவிக்கிற அதே வல்லமை இப்பொழுது உங்க வாழ்க்கையில நீங்க எவ்வளவு பெரிய ஆமென் கஷ்டமான சூழ்நிலையில இருந்தாலும் அதிலிருந்து உங்களை காப்பாற்றுகிற ஒரு தெய்வத்தை நீங்கள் ஆராதிக்கிறீங்க. ஆமென். ஆமென். இப்பொழுதே நீங்கள் தேவ சமூகத்தில் அவரை நம்பி வந்திருக்கிறீங்க. அவருடைய சமூகத்தில் இயேசு கிறிஸ்து சமூகத்தில் கொண்டு வந்த வியாதியஸ்தர்களை 1 நிமிஷத்தில் சுகமாக்கினார். அவரிடத்தில் வந்த ஒருவரையும் அவர் தள்ளிவிடவில்லை. அவரிடத்தில் வந்தவர்களை அவர் ஆரோக்கியம் அடைய செய்தார். அவர் ஆசீர்வதித்தார், அவர் ரட்சித்தார், அவர் விடுதலை ஆக்கினார். ஆமென். 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 சிலுவையில் கடைசி நிமிஷத்துல கல்லணை கூட ஆமென், இன்று முதல் நீ என்னுடனே இருப்பாய், பரதேசில் இருப்பாய் என்று சொன்னாரு. அந்த தேவனுடைய வல்லமை நம்மை நிரப்புகிறது. அவரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அவருடைய சமூகத்தில் நாம் இணைந்திருக்கிறோம். அவர் நம் மத்தியில் இருக்கிறார். ஆமென். 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 அந்த நல்ல தகப்பன் நம் ஒவ்வொருவரையும் அப்படியே காப்பாற்றுவாராக. சொல்லுங்க, ஆமென். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர்களுடைய விசுவாசத்தை பார்க்கிலும்
ஆமென். நாம் இன்னைக்கு அதிக விசுவாசம் வைக்க வேண்டியது இருக்கிறது. ஆமென், ஆமென், ஆமென். ஏன்னா நீங்களும் நானும் அவருடைய முழு அன்பையும் ருசிச்சிருக்கிறோம். அவங்க அந்த அளவுக்கு அன்பை பார்க்கல. அவங்க பழைய உடன்படிக்கையில் வாழ்ந்தாங்க. ஏசப்போடைய அன்பு அவ்வளோ பார்க்கல. தேவனுடைய அன்பை வெளிப்படுத்த இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரல. வார்த்தையாகத்தான் இருந்தார், ஆவியா இருந்தார். அவர்களுக்கு அவ்வளோ பெருசாலாம் வெளிப்பாடு கிடைக்கல. ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் பயங்கரமான வெளிப்பாடு, வெளிச்சம் கிடைத்திருக்கிறது. ஆமென். ஆனால் உங்கள் விசுவாசம் என்னுடைய விசுவாசம் அதை விட பெரிதானது, அதை விட மேலானது. ஆமென். ஆமாம், உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இன்னைக்கு இருந்தாலும் ஏசு கிறிஸ்து வல்லமையுள்ள நாமத்தினாலே உங்கள் மேலே பேசுகிறேன். ஆமீன். அக்கினி சூளையிலிருந்து அவர்களை விடுவித்த தேவனுடைய கரம் உங்களை தூக்கி எடுக்கிறது. ஆமீன். நீங்கள் அழிந்து போவீர்கள் என்று தந்திரமாக பிசாசு உங்களை வஞ்சித்து உங்களை பிரச்சனைக்குள்ளே கொண்டு வந்தாலும் சரி, நீங்கள் அழிந்து போவீர்கள் என்று மனிதர்கள் தந்திரமாக வஞ்சித்து உங்களை கஷ்டத்துக்குள்ளே கொண்டு வந்தாலும் சரி, யாருடைய சதி திட்டமும் பலிக்காது. நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களை ரட்சிப்பார், உங்களை விடுவிப்பார். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. அவரே நம்பி இருக்கிற, அவரே துதித்து கொண்டிருக்கிற, அவரே ஆராதித்து கொண்டிருக்கிற, அவருடைய சமூகத்தில் இணைந்திருக்கிற உங்களை அவர் ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். உங்களை உங்கள் பிரச்சனையிலிருந்து காப்பாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமேன். அவர் எதிரிகளுடைய எல்லா சதி திட்டங்களையும் முறியடித்து நிர்மூலமாக்கி இப்படி ஒரு தேவன் இந்த உலகத்தில் பார்த்ததே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய மகிமை விளங்குவதாக பெற்றுக்கொள்ளுங்க. ஆமேன். அப்படியே ஒரு அபிஷேகம் உங்களுக்குள்ளாக ஊற்றப்படுகிறது. அது எந்த அபிஷேகம் என்றால், உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் ஆமேன் உங்களை அழிக்க நினைச்ச, ஒடுக்க நினைச்ச உங்களை ஆமேன், 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 உங்களுடைய நம்பிக்கையை அவமா எண்ணுகிற அத்தனை பேர் மத்தியிலையும் நீங்க ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன் என்பதை அவர் வெளியரங்கமாக்குவார். ஆமேன். அவர்கள் கண்கள் காணும்படியாக தேவன் உங்களை ரட்சித்து தூக்கி எடுப்பார், விடுவிப்பார். கையை தட்டி, கையை தட்டி. ஆமேன். பண பிரச்சனையா இருக்கலாம், குண பிரச்சனையா இருக்கலாம், குடும்ப பிரச்சனையா இருக்கலாம். அதிலிருந்து உங்களை தேவன் உங்களை தூக்கி எடுப்பார். அதிலிருந்து தேவன் உங்களை ரட்சிப்பார். அப்பொழுது உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் கண்கள் காணும். ஆமேன். சுற்றி இருக்கிறவர்கள் தங்கள் வாயினாலே அறிக்கை செய்வார்கள். இப்படி ஒரு ரட்சிப்பு, இப்படி ஒரு விடுதலையை கொடுக்கிற தேவன் வேறு தேவனை நான் பார்த்ததே இல்லை. என்ன ஒரு விடுதலை! ஓ, இப்படியும் ஒரு கடவுள் உண்டா! ஓ, இப்படியும் ஒரு கடவுள் உண்டா! எப்படி இருந்த குடும்பத்தை இன்னைக்கு எப்படி தூக்கிட்டாரு! ஓ, சூப்பர், சூப்பர். ஆமேன். இந்த தேவன் தான் என்னுடைய தேவன் என்று ஆமேன் ஆராதிக்கும்படியாக தேவன் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக. அப்படியே நான் பிளஸ் பண்ணுறேன். அதே போல தான் தானியேல் வாழ்க்கையில் ஆமேன். ஆமாம், 1 மாதத்துக்கு 30 நாள் யாரும் ராஜாவை தான் தொழுது பண்ணணும், ராஜாவை நோக்கி தான் விண்ணப்பம் பண்ணணும், வேறு யாருக்கிட்டையும் விண்ணப்பம் பண்ணக்கூடாதுன்னு சதித்திட்டம் தீட்டி இவனை எப்படியாவது காலி பண்ணணும் அப்படின்னு எதிரிகள் சூழ்ச்சி பண்ணாங்க. ஆனால் அவனும் கத்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுறது மட்டும்தான் அவனுடைய பழக்கம். வேறு யார்ட்டையும் விண்ணப்பம் பண்ணுறது அவனுடைய பழக்கம் கிடையாது. அவன் வழக்கம் போல் 3 வேளையும் தேவ சமூகத்தை நோக்கி, தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான், ஜெபம் பண்ணினான். ஆமாம், அதை பார்த்து ரகசியமாக அவனுக்கு எதிரிகள் ராஜா கிட்ட சொல்லிட்டாங்க. ராஜாட்ட சொல்லி எப்படியாவது இந்த விதியை மீறிட்டான், இவனை தண்டித்து ஆகணும், இவனை காலி பண்ணி ஆகணும், சதி திட்டம் போட்டு ராஜாவையும் சம்மதிக்க வச்சு அண்ணா என்னன்னு ஒரு வழியாக தானியேலை பிடிச்சி ஆமாம் சிங்கக்கேவியில் போட்டான். சரிங்களா? இப்போ சிங்கக்கேவியில் போட்டால் அங்கேயும் அதே மாதிரி தான் சிங்கப்புறம் அப்படியே படுத்து கிடக்கு. சிங்கத்து வாய்க்கு தப்பு வைத்துட்டார் தேவன். ஆமாம், விடிஞ்சு பார்த்தா ராஜாவுக்கு தூக்கம் வரல. ராஜா விடியாமல் ஓடி வராரு. தானியேலே, தானியேலே. ஆமேன். பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு அபிஷேகம் உங்களுக்குள்ளே இறங்கிட்டு இருக்கு. பெற்றுக்கொள்ளுங்க. ஆமேன். தானியேலே, தானியேலே, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை ரட்சிக்க வல்லமை உள்ளவராக இருந்தாரா, உன்னை காப்பாற்றினாரா அப்படின்றான். கையை தட்டி. நீ ஒரு சாமியை கும்பிட்டுட்டு இருந்தியப்பா, அந்த சாமி உன்னை காப்பாத்திச்சா? சிங்கத்தின் மத்தியிலிருந்து உயிரோடு இருக்கிறியா? உன்னை காப்பாத்திட்டாரா? சிங்கத்தின் வாய்க்கு தப்பி வைத்தாரா அப்படின்னு அவளோட வரான். உள்ளேருந்து ஒரு சத்தம் வருது. ஆம் ராஜா, நான் தேவனுக்கு முன்பாகவும் உமக்கும் முன்பாகவும் உண்மையா இருந்தேன். தேவன் இந்த சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார், என்னை காப்பாற்றினார், என்னை பாதுகாத்தார் அப்படின்றான். ஆமேன். அங்கேருந்து சிங்கக்கேவிலேருந்து அழகா வெளியில் கொண்டு வந்துட்டாங்க. ஆமேன். கையை தட்டி ஆமேன், ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். உங்களை பார்த்து சிலர் கேட்கலாம், உங்கள் மேலே அக்கறையாகவே கேட்கலாம். ஆமேன். நீங்கள் ஏசப்பா உங்களை இந்த பிரச்சனை, ஏசப்பா தான் உங்களை இந்த பிரச்சனைலேருந்து காப்பாற்றணும். நீங்கள் எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருக்கிறீங்க, ஏசப்பா தான் உங்களுக்கு சமாதானத்தை தரணும், ஏசப்பா தான் உங்களுக்கு விடுதலை தரணும்னு சொன்னாங்க இல்லையா? கண்டிப்பாக தருவார். ஆமேன், ஆமேன். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன் என்பதை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துவார் அவர். ஆமேன். உங்களை ரட்சிப்பார், உங்கள் பிரச்சனையிலேருந்து உங்களை காப்பாற்றுவார். ஆமேன், 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 ஆமேன். ஹல்லேலூயா. தேங்க்யூ டாடி. ஓ நன்றி ஆண்டவரே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்காக வைராக்கியமாக நின்றாங்க. அப்படியும் உங்களுக்கு தேவன் ஆமீன் விடுதலை தருவார். ஒருவேளை நீங்கள் கர்த்தரை அறியாமல் தவறு செஞ்சிருந்தா கூட அதிலிருந்து தூக்கி எடுப்பார். அதான் புதிய உடன்படிக்கை.
ஆமென். புதிய உடன்படிக்கையில தவறு செஞ்சிருந்தாலும் உங்களை காப்பாற்றுகிற, உங்களை ரட்சிக்கிற தகப்பன் உண்டு. விபச்சாரத்தில் கையங்கலமா பிடிப்பட்ட ஒரு பெண்ணை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று எல்லாரும் கங்கணம் கட்டிட்டு இருந்த போது ஏசப்பா அந்த இடத்துல இருந்தார். ஆமென். ஆமாம், உங்களில் பாவம் செய்யாதவன் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர்கள் கைக்கு அவளை ரட்சித்தார். கையை தட்டி ஆமே. நீங்கள் செய்த தவறு நிமித்தமாய் மனிதர்கள் உங்களை தண்டிக்க நினைத்தா கூட ஆமே, உன்னை தண்டிக்கிற ரைட்ஸ் ஒருத்தனுக்கும் கிடையாது. உன்னை தண்டிக்கணும் கண்டிக்கணும்னா எனக்கு மட்டும்தான் ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லி அவர்களிடமிருந்து அவனை காப்பாற்றினார். பெற்றுக்கொள்ளுங்க. ஆமே, இது புது வெளிப்பாடு, புது வெளிப்பாடு. நான் அப்படியே பேசுகிறேன். இயேசு நம்ம அதுக்காக எல்லா தப்பும் பண்ணலாமா? இல்லை. இயேசு கடைசியில் அந்த பெண்ணிட்ட சொன்னார், இனி உனக்கு அதிக கேண்டு வராதபடிக்கு நீ பாவம் செய்யாமல் இரு. நானும் உன்னை ஆமாம் நியாயம் தீர்க்கிறது இல்லை, போ பாவம் செய்யாமல் இருன்னு சொல்லி விட்டார். ஆமேன். ஆமாம், எத்தனை பேருக்கு புரியுது? ஆமேன். ஆமேன். உங்களை மன்னிக்கிற தேவன், உங்களை ஆமீன் கண்டிக்கிற தேவன், கண்டித்து உணர்த்துகிற தேவன் அவர். ஆமேன். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், அந்த பொண்ணு அதுக்கு ஒரு பாவம் செஞ்சுருக்கேன். ஏன்னா ஏசப்பாவே ஆமாம் நான் பாவம் செய்யாதமான்னு சொன்ன பிறகு அந்த மனசு எப்பேற்பட்ட மனசு, என்னுடைய உயிரையே காப்பாற்றிருக்கிறார். ஆமாம், நான் அவருடைய வார்த்தை கீழ்ப்படியோன்னு கண்டிப்பாக வாழ்ந்திருக்கும். நான் அப்படியே ப்ளஸ் பண்ணுறேன் எனக்கு அன்பானவர்களே. ஆமேன். ஆமேன். ஒருவேளை நீங்கள் தவறே செய்து ஆமேன் உங்களை ஒரு கூட்டமே தண்டிக்க ரெடியாக இருந்தால் கூட அப்பா உங்களை தப்பு வைத்து, ஏன்னா அவங்களுக்கும் ரைட்ஸு கிடையாது இல்லையா? ஆமேன். அந்த அவங்களும் அதே தவறுவாங்க, வேறு வழியில் தவறு செய்வாங்க. ஆமேன். உங்களை அந்த கூட்டத்திலேருந்து ரட்சித்து உங்களை உயர்த்துகிற தகப்பனாக இருக்கிற கையை தட்டி ஆமேன். நீங்கள் அவருக்கு சாட்சியாக ஒரு ஒழுக்கமான பிள்ளைகளாய் உங்கள் பாவ வாழ்க்கையெல்லாம் விட்டு விலகி தேவனுக்கு பிரியமான சாட்சி உள்ள ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து இப்படியும் உங்களை வாழ வைக்க முடியும் அப்படின்னு கர்த்தர் நிரூபிப்பார். இப்படியும் நான் நினச்சா யாரனாலும் தூக்கி எடுப்பேன்னு அநேகருக்கு உங்களை சாட்சியாக தேவன் வைப்பார். அப்படியே ப்ளஸ் பண்ணுறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமேன். சொல்லுங்கள். உம் சமூகம் மேலானது, என் உயிரிலும் மேலானது. என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். ஒன்று சேர்ந்து பாடி ஆராதிப்போம். சொல்லுங்க. இருதயத்தின் ஆழத்திலிருந்து அப்பா பார்த்து ஆசையா, நீர் எனக்கு துணையாயிருப்பதா, உம் நிழலில் அகமகிழ்கின்றேன். ஆமென். நீர் எனக்கு துணையாயிருப்பதா, உம் நிழலில் அகமகிழ்கின்றேன். இறுதி வரை உறுதியுடன் உம்மையே பற்றி கொண்டே தாங்குதையா உமது கரம். சொல்லுங்க. இறுதி வரை உறுதியுடன் உம்மையே பற்றி கொண்டே தாங்குதையா உமது கரம். கர்த்தரை நம்பி தைரியமா உட்காந்துருங்க. எத்தனை நம்புறீங்க? கர்த்தரை நம்பி தைரியமா இருந்துருங்க. பண தேவையா? அப்பா தருவான்னு உட்காருங்க. உங்க வேலையை நீங்க செய்யுங்க. உங்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கிற வேலையை செய்யுங்க. உங்க வீட்டு வேலையை செய்யுங்க. ஆமே. உங்க தொழிலை செய்யுங்க. உங்க விவசாயத்தை செய்யுங்க. அப்பா உங்களை நிச்சயமாய் ரட்சிப்பா. ஆமேன். ஆமா, அவர் உங்களுக்கு துணையா இருக்கிறனால அவருடைய நிலையில் நீங்க அகமகிழலாம். உங்க இருதய மகிழ்ச்சி அடையும். அவரை நம்பி நீங்க காத்திருக்கலாம். அவர் கண்டிப்பா உங்களை விடுவிப்பார். கண்டிப்பா உங்களை ரட்சிப்பார். இறுதி வரை உறுதியுடன் அவரையே பற்றி கொண்டிருங்கள். அவருடைய கரம் உங்களை தாங்கி நடத்தும், உங்களை ரட்சிக்கும். உங்களுடைய உதடு அவரை துதிக்கும்படி செய்வார். உங்களுடைய உதடு அவரை துதிக்கும்படி செய்வார். இருதயத்தின் நிறைவினால் நீங்கள் துதிப்பீர்கள். அப்படிப்பட்ட நன்மைகளை அப்பா உங்க வாழ்க்கையில செய்வார். இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆமென். நீர் எனக்கு துணையாயிருப்பதா, உம் நிழலில் அகமகிழ்கின்றேன். ஆமென். நீர் எனக்கு துணையாயிருப்பதா, உம் நிழலில் அகமகிழ்கின்றேன். இறுதி வரை உறுதியுடன் உம்மையே பற்றி கொண்டே தாங்குதையா உமது கரம். ஆமென்.
இறுதி வரை உறுதியுடன் உம்மையே பற்றி கொண்டேன். தாங்குதையா உமது கரம். என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். ஆமென். என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். உம் சமூகம் மேலானது, என் உயிரிலும் மேலானது. ஆமென். உம் சமூகம் மேலானது, என் உயிரிலும் மேலானது. ஆமென். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி தினம் அடைகின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி தினம் அடைகின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் துதிக்கின்றேன். ஆனந்தம் ஆனந்தமே. சொல்லுங்க. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் துதிக்கின்றேன். ஆனந்தம் ஆனந்தமே. ஓ என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். ஆமென். என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். சொல்லுங்க. என் தகப்பன் நீர்தானையா, தேடுகிறேன் அதிகம் அதிகமா. என் தகப்பன் நீர்தானையா, தேடுகிறேன் அதிகம் அதிகமா. ஜீவன் தரும் தேவநதி வற்றாத நீரூற்று உம்மில் நான் தாகம் கொண்டேன். ஜீவன் தரும் தேவநதியின் வற்றாத நீரூற்று உம்மில் நான் தாகம் கொண்டேன். ஆமென். என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். ஆமென். பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவும் நீரே. மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவேன். என் மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவேன். மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா, என் மணவாளரே உமை மறவே. மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா, என் மணவாளரே உம்மை மறவே.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா சொல்லுங்க. பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவும் நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உமை பாடுவே, என் மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உகை பாடுவேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்கள். தொடர்ந்து கம்யூனியன் எடுத்துருவோம். ஆமென் ஆமென். இந்த நல்ல நாளை அப்பா ஆசீர்வதித்து தந்ததுக்காக நன்றி செலுத்துவோம். நமக்காக அவருடைய சரீரம் பிக்கப்பட்டது, அவருடைய இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. கடைசி சொட்டு இரத்தம் வரைக்கும் நமக்காக சிந்தினார். நம்ம மீது அவர் வைத்த அன்பை வெளிப்படுத்தினார், நிரூபித்தார். பிதாவாகிய தேவன் நம்ம மீது வைத்த அன்பை வெளிப்படுத்தினார். ஆமென். அப்பாவுடைய அன்பை உணர்ந்து அவர் மரித்தார், உயிர் தெழுந்தார். பிதாவாகிய தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார். அந்த உயிர் தெழுந்த அந்த செயலின் மீது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பின தேவன் மீது நம்பிக்கை வைத்து, ஆமென் ஆமென், விசுவாசம் வைத்து அந்த தேவனை பற்றி கொண்டிருப்போம். ஆமென். மரித்தோரிலிருந்து உயிர் தெழ பண்ணுகிற தேவனுடைய வல்லமை, மரித்த கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பி, ஆமென், ஆமா, நாம் அவரை நம்பி வாழும்படியான பெரிய பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். மரித்த ஏசப்பா உயிரோடு எழுப்பின அந்த எழுப்புதல் மேல நம்பிக்கை வைக்கணும். ஆமென். அப்பதான் எழுப்புதல் வரும். ஆமென். ஹல்லேலூயா. அந்த தேவன் உங்களை அற்புதமாய் ஆச்சரியமாய் வழி நடத்துவார். உங்க தேவையெல்லாம் சந்திப்பார். தேவனுடைய சத்தத்தை கேட்டு தேவனுடைய சித்தத்தை செஞ்சு நிம்மதியா அவருக்கு சாட்சியா நல்ல வாழ்க்கை வாழலாம். ஓகே, காட் பிளஸ் யூ. நம்ம மனதார ஆசீர்வதிக்கிற விசுவாசத்தோடு புசித்து பானம் பண்ணுவோம். ஓகே, தொடர்ந்து ஆனந்திக்கு அன்னைக்குள்ள வேதவசனத்தை வாசித்து நமக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அதன் பிறகு நம்ம ஒன்று சேர்ந்து ஆராதித்து அப்போடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். காட் பிளஸ் யூ. நம்ம மனதார ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ. கர்த்தர் நல்லவர். இன்றைய வேதவசனம் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். கர்த்தர் இன்னைக்கு நமக்கு கொடுக்கிற வார்த்தை, நம்மை திரளாய் பெருக பண்ணுவார். இந்த வார்த்தையை கேட்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எந்த இடத்துல குறைவுபட்டிருந்தாலும் சரி, இந்த வார்த்தையை விசுவாசிக்கும் போது எல்லாவற்றிலும், ஐஸ்வர்யத்திலும் சரி, நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் சரி, எந்த இடத்துல எல்லாம் நம்ம குறைவுபட்டு இருக்கிறோம், இதில் எல்லாம் எனக்கு முன்னேற்றம் வேணும்னு நாம் மனசார நம்ம எதையெல்லாம் வாஞ்சிக்கிறோமோ அந்த இடத்துல எல்லாம் கர்த்தர் நம்மளை திரளாய் பெருக பண்ணுவார். எப்படி இது ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. ஆபிரகாம் எப்படி செல்வ சீமானாக இருந்தாரோ அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் எல்லாவற்றிலும் ஒரு அற்புதமான பெருக்கத்தை நாம் பார்ப்போம். இன்றைக்கும் இந்த ஆராதனை இதுவரைக்கும் உண்மையிலே கர்த்தருடைய நாமத்தினால அவ்வளவு ஆசீர்வாதமாக இருந்துச்சு. அந்த ஒவ்வொரு பாடல்களும் அப்படி உணர்ந்து பாடும்போது அவருடைய ப்ரெசன்ஸ் அப்படியே உணர முடிஞ்சுது. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மளை அந்த அளவுக்கு அவருடைய வார்த்தையில் உருவாக்கி கொண்டே இருக்கிறார். நம்ம விசுவாசிக்கிறது, இப்போ திரளாய் பெருக பண்ணுவார்னு சொல்லும்போது நம்ம இதை எந்த அளவுக்கு விசுவாசிக்க முடியும்னா, நம்ம கர்த்தரை எந்த அளவுக்கு அறிந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு தான் விசுவாசம் பெருகும். நம்ம கர்த்தரை பற்றி நம்ம எதுவுமே அறியலை, நமக்கு அவரை அறிந்து கொள்ள நம்மளால் நேரம் செலவழிக்க முடியலன்னா விசுவாசத்தில் பெருக்கத்தை நாம் பார்க்க முடியாது. அவரை பற்றி அறிய தான் நமக்கு விசுவாசத்தில் பெருக்கம் வரும். விசுவாசத்தில் பெருக்கம் வரும்போது தான் இந்த மாதிரி வார்த்தைகளை நாம் ஈஸியாக சுதந்திரித்து கொள்ள முடியும். அதனால் நம்ம கர்த்தருக்காக அந்த நேரத்தை நம்ம முன்னாடி நம்ம நான்லாம் நினைப்பேன் கிடைக்கிற நேரத்தில் கர்த்தரை தேடணும்னு. ஆனால் அதுக்கப்புறமா அதையெல்லாம் மாற்றி நான் கர்த்தருக்கென்று நேரம் ஒதுக்கி அவரை தேடணும். எல்லா வேலைகளையும் சீக்கிரம் முடிச்சுட்டு கர்த்தரை தேடணும்னு அவருக்காக நேரம் ஒதுக்கி தேடும்போது அது இன்னும் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைக்கும் கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைக்காக நாம் ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு பிதாவே, இந்த ஆசீர்வாதமான ஆராதனையில் எங்களை கலந்து கொள்ள நீங்கள் பாராட்டின கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இன்றைய தினத்திலும் எங்களுக்கு அநேக வார்த்தைகளை கொடுத்துருக்கீங்க, இந்த அருமையான ஒரு ஆராதனையை கொடுத்துருக்கிறீங்க. இந்த ஆராதனையிலே உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் முழுவதுமாய் உணர செய்தீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த வார்த்தையின்படியே நாங்கள் எல்லாவற்றிலும் குறைவுபட்ட எல்லா இடங்களிலும் மிகவும் திரளாய் பெருகி இருக்கத்தக்கதான ஒரு ஆசீர்வாத வார்த்தை எங்களுக்கு தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களுக்கென்று ஏற்படுத்தின இந்த ஊழியத்திற்காக நன்றி. எங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட எங்களுடைய போதகருக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த ஆராதனை துவக்கம் முதல் இதுவரைக்கும் நீங்கள் நடத்தினீங்க. இதை தொடர்ந்து வரக்கூடிய இந்த ஆராதனை பகுதிகளிலையும் உம்முடைய
வல்லமை வெளிப்படும்படியாக ஒவ்வொரு வார்த்தைகளும் இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. அப்படியே எங்களுடைய இருதயத்திலே உம்முடைய வார்த்தையினால் நிரப்பி உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழும்படி எங்களை ஆசிர்வதித்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஜீவன் பலன் தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைய தினம் நாம் வாசிக்க வேண்டிய அதிகாரம் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இதுவரைக்கும் நடத்தி வருகிற நல்ல தகப்பன் இனிமேலும் நம்மை நடத்துவார். அற்புதமாய் ஆச்சரியமாய் கர்த்தர் நடத்துவார். ஓகே, இருதயத்தின் ஆழத்திலிருந்து நல்ல தகப்பனை நன்றியோடு துதிப்போம். தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேங்க்யூ டாடி. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவும் நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவேன். சொல்லுங்க. என் மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவேன். மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா, என் மணவாளரே உம்மை மறவேன். என் மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா, என் மணவாளரே உம்மை மறவேன். ஒன்று சேர்ந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி அப்பா. ஆமென். இருதயத்தின் ஆழத்திலிருந்து அப்பா பார்த்து ஆசையா. ஓ தேங்க்யூ டாடி. பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவும் நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவேன். என் மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவேன். மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா, என் மணவாளரே உம்மை மறவேன். மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா, என் மணவாளரே உம்மை மறவேன். தாய்மடி தவழும் குழந்தை போல மகிழ்ச்சியாயிருக்கிறே, தவளும் குழந்தை போல மகிழ்ச்சியாயிருக்கிறே. இப்போதும் எப்போதும் நம்பியுள்ளேன், உம்மையே நம்பியுள்ளேன். இப்போதும் எப்போதும் நம்பியுள்ளேன், உம்மையே நம்பியுள்ளேன். ஆமென். மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா, என் மணவாளரே உம்மை மறவேன். மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா, என் மணவாளரே உம்மை மறவேன். பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவும் நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவேன். இந்த வார்த்தையே ரொம்ப அர்த்தம் உள்ளது. பகல் நேர பாடல், பகல்ல பூரா ஒரே பாட்டு, இரவு பூரா கனவு. கண்ணை மூடுனா கனவுலையும் அவர் தான் வரணும், கண்ணை மூடுனா
கனவுல யார் வராங்கிறதான் பிரச்சனை. இப்போ சிலருக்கு அப்படியே பணமழையா பொழியும் கண்ணை மூடுனா. ஆமா, போடுங்க போடுங்க, அந்த மூட்டை அப்படியே போடுங்க. மூட்டையை போட்டால் மூஞ்சி சப்பிடும், பரவாயில்ல போடுங்க. மூஞ்சி சப்பிடலாம் மேட்ரு கிடையாது, பணம் தான் முக்கியம். ஆமாம் ஆமாம், சிலருக்கு அப்படியே இந்த பெரிய பங்களாவில் அப்படியே ஏறி ஏறி இறங்கின மாதிரிலாம் ஃபீல் வரும். சரிங்களா? சிலருக்கு பசங்களுக்கு அப்படியே பெரிய அவன் நினச்சிட்டு இருக்கிற அந்த பைக்கில் அப்படி போன மாதிரி ஃபீல், அப்படியே போன மாதிரி அப்படியே பைக் ஓட்டிகிட்டு பார்த்து முழிச்சு பார்த்தோம்னா ஆமாம் அந்த சைக்கிள் தான் இருக்கும். சரிங்களா? இப்படி கனவுல என்னென்னலாம் வருது அப்படிங்கிறது. ஆனால் ஆவியில் முதிர்ச்சி பெற்ற ஒரு வாழ்க்கை இருக்குது. அது பார்த்தீங்கன்னா கண்ணை மூடினாலும் அவர் தான், கண்ணை திறந்தாலும் அவர் தான். பாருங்கள் அடுத்து, ஆமேன். ஆமாம், மேலான சந்தோஷமும் அவர் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சிலருக்கு சாப்பிட்டா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நல்ல பிடிச்ச உணவு கொடுத்தா அப்படி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பாருங்கள், ஆமாம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இந்த சமையல் அப்படிமா பாருங்கள், பிள்ளைங்க ஸ்கூல் போயிட்டு வருவாப்புல என்ன சாப்பாடு தான் கேட்கும். வந்தோடனே பார்த்துருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, ஆமாம் அம்மா நல்லா இருக்கீங்களா அப்பா, அதெல்லாம் கேட்கவே மாட்டா. ஆமாம் என்ன சாப்பாடு அப்படின்னு பார்ப்பல. உடனே இன்னைக்கா அவர் பிடிச்சது பிரியாணியோ இல்லைன்னா ஏதோ ஒன்று, சரிங்களா, சிக்கன் ஃப்ரைட் ரைஸோ ஏதோ ஒன்று பிடிச்சதை சமைச்சு வச்சுருக்கீங்க. அது சொன்ன ஒன்று ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. ஆமாம், மேன்மை. சரிங்களா? ஆமாம். அப்படி இந்த உலக பொருட்கள், இந்த உலக காரியங்கள் எதை கொடுத்தாலும் பிள்ளைங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும், நமக்கு சந்தோஷம் வரும் பாருங்க. ஆனால் ஆவியில் முதிர்ச்சி பெற்ற ஒரு நிலை எது தெரியுமா? மேலான சந்தோஷமே அவர் சமூகம்தான், அவர் ஆராதிக்கிறதான். சமூகம் மேலானது, உயிரிலும் மேலாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு அவர் சமூகம், அவருடைய ஆராதனை ஆமாம் சந்தோஷமா இருக்கும். எத்தனை நேரம் புரியுது? ஆமென், ஹல்லேலூயா. மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவேன். நாளெல்லாம் அவரை பாடிட்டே இருக்கிறது. அப்படின்னா உயிருள்ள நாள் வரை அவரை பாடுவது. நாளெல்லாம் அப்படின்னா ஒரு நாள் பூரா இல்லை, அடுத்த நாள் டல்லாறது இல்லை. உயிருள்ள நாளெல்லாம், ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். 2 பாட்டுக்கும் ஒத்துப்போம், 2 பாட்டும் ஃபாதர் பாட்டு தான். புரியுதுங்களா? ஆமென், ஹல்லேலூயா. தேங்க்யூ டாடி. இருதயத்தின் ஆழத்தில் தப்பா பார்த்து ஆசையோட ஆமென். பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவேன். சொல்லுங்க, என் மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவேன். அப்பாவிட்ட கேளுங்க, அப்பா பகல் நேரம் பூரா உங்களை பற்றி தான் நான் பாடணும். அப்படியே உங்கள் வாழ்க்கை மாறும். அது மேலான வாழ்க்கை, சீரியஸாக அது பயங்கரமான வாழ்க்கை. பாடணும்னா எப்போ பார்த்தாலும் பாடிட்டே இருப்பீங்களா? ஆமாம், பாடிட்டே இருப்பேன். என்ன வேலை செஞ்சாலும் பாடுவீங்க. ஆமாம், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் இருப்பீங்க. நான் உங்களுக்கு புரியுறமா சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒருத்தர் ஒரு பிஸ்னஸ் பண்ண, சின்ன கடை வச்சுருக்கிறாப்புல, ஒரு சின்ன கடை வச்சுருக்கிறாப்புல. அப்போ என்ன பண்ணுவாப்புல, எல்லா வேலையும் அவர் தான் பார்ப்பாப்புல. அவர் தேவனை ஆராதிக்க முடியுமா, துதிக்க முடியுமா அப்படின்னா கடையில் வேலை பார்க்குற இடத்துல அப்படி பண்ண முடியாது, ஃப்ரீடமாக இருக்க முடியாது. வேலை பார்க்குற இடத்துல ஓனர் பிரச்சனை பண்ணுவார். அதுவே இவர் தான் ஓனர் அப்படின்னா ஆமாம் அது பாடு ஆறுங்க. சில ஓனர் பார்த்துருக்கீங்களா, ஓனர் ரூமில் அப்படி பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும், அவர் அழகாக உட்காந்து கேட்டுகிட்டே இருக்கும், அவருக்கு நோ டிஸ்டர்பன்ஸ். ஆமாம், ஏன்னா அவர் ஹோட்டல், அவருக்கு இது என்னது, ஆமாம் அவருடைய கம்பெனி, அவர் என்னன்னாலும் பண்ணலாம். எதிரே புரியுது? ஆமென். ஆமாம், இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். ஆமென். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராங்க. விரும்புங்க. ஆமென். அப்பா ஆமாம், பகல் பூரா உங்களை தான் பாடிக்கிட்டே இருக்கணும். ராத்திரி கண்ணை முன்னா சிலருக்கு கெட்ட கெட்ட கனவு வருது இல்லையா? ஆமாம், கெட்ட கெட்ட கனவெல்லாம் வருது, சாகிற மாதிரி அப்படி இப்படிலாம். ஆமாம், பாம்பு குத்துற மாதிரி, ஆமாம் ஏதாவது ஒன்று நடக்கிற மாதிரி, கடலில் போய் விழுற மாதிரி, அப்படி என்னென்னலாமோ வரும் இல்லையா? எல்லாம் இயேசு நாமத்தில் மாறுது. ஆமென். 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 கண்ணை மூடினாலும் அப்பா தான் வருவார். அவர் உங்களை எப்படியெல்லாம் உயர்த்த போகிறார், உங்களை குறித்து என்ன சித்தம் வச்சிருக்கிறார், அவர் இன்னும் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிற அந்த வெளிப்பாடு தான். ஆமென். மூப்பர்கள், ஆலிபர்கள் ஆமென் தரிசனங்களை சொப்பனங்களை காண்பார்கள். தேவனுடைய ஆவினால் நிரப்பப்பட சொப்பனங்களை காண்பீங்க. தேவனுடைய தரிசனங்களை, தேவனுடைய சொப்பனங்களையும் காண்பீங்க. ஆமென். அப்படிப்பட்ட காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கண்ணை மூடினாலும் அப்பா தான் வருவார். அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிற வெளிப்பாடுகள் வரும்.
அவரை குறித்த நினைவு தான் வரும். ஆமேன். அப்படியே நான் ப்ளஸ் பண்ணுறேன். மேலான சந்தோஷம் அவராக மாறுவாராக. நாளெல்லாம் அவரை பாடும்படியாக நம் வாழ்க்கை மாறுவதாக. பெற்றுக்கொள்ளுங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து. ஆமேன், 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 ஆமேன். எந்த அளவுக்கு விரும்புகிறீங்களோ உங்களுக்கு, உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் அப்படியே பலிக்கும். ஆமேன், ஆமேன், ஆமேன். யாருக்கெல்லாம் நடக்கணுமோ அவங்க மேலே இந்த ஆசீர்வாதத்தை பேசுங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஆமீன். எப்பொழுதும் அவரை துதிக்கிறவர்களாய் மாறுவார்களாக. அப்படியே ப்ளஸ் பண்ணுங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரிமாலாரபாஷே பெலே பெரே பெதே மன்னே கரதனே நரபோ. அப்படிப்பட்ட அபிஷேகம் உங்களுக்குள்ளாக ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது இப்பொழுது. ஆமேன், 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 ஆமேன். எப்பொழுது அவரை துதிக்கிற துதி உங்கள் நாவிலிருந்து எழும்பிக் கொண்டே இருக்கும். ஆமேன், ஆமேன். அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டே இருப்பீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருப்பீர்கள். அவரோட மீது அன்புள்ளவர்களாக இருப்பீர்கள். அவருக்கு பிரியமான சித்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வீர்கள். அவருக்கென்று ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வீர்கள். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினால் அப்பா உங்களை நிரப்பிக் கொண்டே இருக்கிற. பெற்றுக்கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தாருடைய வாழ்க்கையில் அப்படியே நடப்பதாக, அது வந்து பலிப்பதாக என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நல்ல வாழ்க்கை நம்ம வாழ்க்கையாக மாறுவதாக. இன்று பாடுகிறோம், நாளைக்கு அது நம்ம வாழ்க்கையில் நிறைவேறி இருப்பதற்காக நன்றி செலுத்துவோம். ஆமே. ரீமாலாரபா ஷேக்கேலேரபோ ரீகாலாரபா ரேமாலாரபா ஷேபெலே பெரபோ ரீகாலாரபா ரே லே லே ரே ரே நரபோ ரீமாலாரபா ஷேபெலே பெரே பெதே மென கரதனனரபோ ரீகாலாரபா ஷேக்கேலேரபோ ரீகாலாரமா லே மேரே மே ஷேபெலே பெரே பெதே நபோ. ஓ தேங்க் யூ டாடி. ஆமேன், ஆமேன். அப்பாவுடைய அந்த மகிமையின் பிரசன்னம் அப்படியே ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. ஆவியிலே புது பலன் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆமேன். தேங்க் யூ டாடி. ஹல்லேலூயா. சொல்லுங்க. இருதயத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்து பாடுவோம். பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவும் நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே. என் மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே. தாய்மடி தாவாலும் குழந்தை போல மகிழ்ச்சியாயிருக்கிறே. தாய்மடி தாவாலும் குழந்தை போல மகிழ்ச்சியாயிருக்கிறே. இப்போதும் எப்போதும் நம்பியுள்ளேன், உம்மையே நம்பியுள்ளேன். ஆமென். இப்போதும் எப்போதும் நம்பியுள்ளேன், உம்மையே நம்பியுள்ளேன். ஆமென். மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா என் மனவாளரே, உமை மறவேன். ஓ மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா என் மனவாளரே, உமை மறவேன். மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா என் மனவாளரே, உமை மறவேன். மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா என் மனவாளரே, உமை மறவேன். நன்றி அப்பா. இதுவரைக்கும் எங்களை கண்மணி போல பாதுகாத்த நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். ஓ தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. நல்லவரே நன்றி அப்பா. நல்ல தகப்பனே நன்றி அப்பா. தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. கவலைகள் பெருகி கலங்கும் போது மகிழ்வித்தீரும் அன்பினால். சொல்லுங்க. கவலைகள் பெருகி கலங்கும் போது மகிழ்வித்தீரும் அன்பினால். கால்கள் சறுக்கி தடுமாறும் போது தாங்கி நிற்கிருபையினால்.
சறுக்கி தடுமாறும் போது தாங்கி நீர் கிருபையினால். ஆமென். மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா என் மணவாளரே, உமை மறவேன். மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா என் மணவாளரே, உமை மறவேன். மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா என் மணவாளரே, உமை மறவேன். பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே இந்த வேளை, அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுவீர். ஆமென். பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே இந்த வேளை, அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுவேன். ஆமென். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திரு இரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, ஓ கழுவும் திரு இரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தில். ஆமென். நீரின்றி என்னாலே மாறில் ஏதும் நான் செய்திட இயலே, சேர்ப்பீரே வலுவாது என்னை காத்துமக்காய் நிறுத்தி. நீரின்றி என்னாலே மாறில் ஏதும் நான் செய்திட இயலே, சேர்ப்பீரே வலுவாது என்னை காத்துமக்காய் நிறுத்தி. ஆமென். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திரு இரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திரு இரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. சுயமென்னில் சாம்பல மாற சுத்தாவியே ஆனல் ஊட்டும், ஜெயம் பெற்று மாமீசம் சாக தேவாருள் செய்குவீர். சொல்லுங்க. சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே ஆனல் ஊட்டும், ஜெயம் பெற்று மாமீசம் சாக தேவாருள் செய்குவீர். ஆமென். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன்.
திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை ஓ கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்க? ஆமேன். நீரின்றி ஆமேன். ஆமேன். பாட்டு நல்லா புரிஞ்சுக்கிடணும். ஆமேன். பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கினேனே இந்த வேலை அடியேனை திருசித்தம் போல் ஆண்டு நடத்திடுவீர். ஆமேன். நம்முடைய இருதயத்தை அவருக்கு நேராக ஊற்றுகிறோம். நம்முடைய இருதயத்தை அவருக்கு நேராக கொடுக்குறோம். நிறைய விஷயங்களை தவறிட்டு இருந்திருப்போம். ஆமேன். அதெல்லாம் அப்படியே சரி பண்ணுறதுக்காக அப்படியே ஒப்பு கொடுக்குறோம். ஆமேன். ஹல்லேலூயா. ஆமேன். ஏன் ஒப்பு கொடுக்குறோம்? அவர் நம் மீது வைத்த அன்பு, தேவன் நம்ம மீது வைத்த அன்பு. நமக்காக தண்ணியே ஒப்பு கொடுத்தார், ஆனால் நம்மையே ஒப்பு கொடுக்குறோம். அவ்வளோதான் வித்தியாசம். ஆமேன். கழுவும் திரு ரத்தத்தினால என்ன, சிலுவையில் அவர் ஏற்கனவே கழுவிட்டார், இனி போட்டு கழுவ வேண்டிய அவசியம் இல்லை. அந்த உணர்வு பாருங்க, ஏற்கனவே நம்ம அவருடைய தழும்புகளால் சுகமாயிட்டோம். ஆனால் சுகமாக இருக்கிறோமா? இல்லை, வியாதி இருக்கு. ஏன்? அந்த அறிகிற அறிவு. அதே போல தான் கழுவிட்டார், ஆனால் நம்ம உணர்வு கழுவிட்டாருங்கிற அந்த உணர்வு இல்லை. அதனால தான் கழுவுன்றோம். ஆமேன். கழுவுன்னா ஆமேன் நம்முடைய ஆமேன் தேவனுக்கு பிரியமில்லாத எண்ணங்களை பூரா தொடச்சி எடுத்துடணும் இயேசு நாமத்தினால். ஆமேன். அது ஆவியில் நிரம்ப அதெல்லாம் நடக்கும். கழுவப்படுறதுன்னா ஆவியில் நிரப்பப்படுறது தான் கழுவப்படுதல். ஓகே, கழுவுன போட்டு குளிப்பாட்டி அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் ஏற்கனவே குளிச்சிட்டோம். ஆமேன். ஆமாம். எப்போ மூலிகை எழுந்திரிச்சோமோ அப்போவே கழுவப்பட்டாச்சு. இன்னும் உள்ள ஆவியில் நிரம்ப எல்லாம் காலியாயிடும். ஆமேன். ஓ தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஆமேன். ஆமேன். கர்த்தர் என்னோடு உணர்த்தின ஒரு காரியம், எலியா நல்லா புரிஞ்சுவாங்க. எலியா நம்முடைய தேவன் பச்சிக்கிற அக்னியா இருக்கிறாரு. ஆமா. என்ன பண்ணுவாரு? அக்னியை இறக்கி தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார். ஆட்களை போட்டு தள்ளுற இல்லை, அக்னியை இறக்கி மகிமையை வெளிப்படுத்துவார். எலியா பாருங்க, ஒத்த ஆளா நிற்கிறான். அந்த சைடு பாகால் தீர்க்கதரிசிகள் எக்கச்சக்க பேர், அது போக தோப்பு விக்கிரக தீர்க்கதரிசிகள், அந்த கோஷ்டி எல்லா ஜும்பாரை குரூப்பும் அப்படியே கடந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் டங்கன்னு அடிக்கிட்டு எப்படியாவது அவங்க கடவுள் வந்து தன்னுடைய மகிமை வெளிப்படுத்துவார் அப்படின்னு பார்த்தாங்க. நடக்கலை. பொதுவாகவே அந்த பலி செலுத்துவாங்க, கடவுள் அங்கீகரிப்பார். அதான் அவங்களுடைய வழக்கம், எல்லாருடைய வழக்கமும். சரிங்களா? ரைட்டு. அவங்க தோத்து போனாங்க. ஊரே அங்கே தான் இருக்கு. இஸ்ரேல் ஜனம், இஸ்ரேல் ராஜா எல்லாரும் அங்கே தான் இருக்கிறாங்க. அந்த சைடு எலியா ஒத்த ஆளு. ஆமேன். ஆமாம். அப்பொழுது கர்த்தர் அவனோடு இருப்பதற்காகவும், கர்த்தர் அவனோடு இருப்பதையும், ஆமேன். ஆமாம், உலகத்திலே இப்படி ஒரு கடவுள் கிடையாதுன்னு தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காகவும் தேவன் செய்தது செயல் தான். வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி, ஆமேன். ஆமாம், அந்த மாம்சத்தை செத்து போன பலியை பச்சித்து போட்டான். தரையோட காலியாயிட்டு. சரிங்களா? அப்படி தம்முடைய வல்லமையை நிரப்பினார். அக்கினியை இறக்கி, நல்ல கொஞ்சம் இல்லை பாயிண்ட், அக்கினியை இறக்கி தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தினார். ஆமேன். மகிமையை வெளிப்படுத்தினார். ஆமேன். ஹல்லேலூயா. ஆமாம். அப்படிதான் கர்த்தர் நம்மை ஆமேன் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை, நம்முடைய தேவன் ஆவியில் உங்களை அனலா நிரப்பி ஆமேன் உங்களை உருவாக்குறார். நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்பதை வெளியரங்கமாக்குகிறார். பெற்றுக்கொள்ளுங்க, கையை தட்டி. ஆமேன். நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்பது வெளியரங்கமாகிறது. தேவன் தம்முடைய அக்கினியினாலே ஆமேன் உங்களை மகிமைப்படுத்துவார். ஆமேன். ஆமேன். அக்கினிமயமான நாவுகளை தந்து ஆமேன் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஆமேன். அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த பண்ணுவார். ஆமேன். அப்படியே நான் பிளஸ் பண்றேன் இயேசு நாமத்தினாலே. ஆமேன். 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 அவர் இல்லாமல் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த பாரில் ஏதும் செய்திரையிலே சேர்ப்பீரே வலுவாது என்னை காத்து உமக்காய் நிறுத்தி அவருக்கு பிரியமா வாழ்ந்து சூப்பராக நம்மளை பாதுகாத்து சூப்பராக நம்மளுடைய அழைப்பை நிறைவேற்றுவார். ஆமேன். ஹல்லேலூயா. சுயம், அதான் பிரச்சனை. சுயம் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும். ஆமேன். தேவ ஆவியில் நீங்கள் நிரப்பப்படும் போது என்னது? மாம்ச சிந்தையெல்லாம் அடி வாங்குது. மாம்ச எண்ணங்கள், அவிசுவாசங்கள், நடக்காது ஆகாது அந்த எண்ணங்கள்லாம் வெளியேறும். ஆவியில் நிரம்ப ஆவியின் கனிகள் என்னது? ஆவியில் நிரம்பினா ஆவியின் கனியான விசுவாசமும் அப்படியே பெருகும். அன்பு பெருகும், சந்தோஷம் பெருகும், சமாதானம் பெருகும். ஆமீன். எல்லாம் பெருகும். ஆமீன். நிச்சயடக்கெல்லாம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. சொல்லுங்க, ஆவியில் நிரப்ப ஆமீன். ஆவியில் அனல் மூட்டி எழுப்புறார். ஜெயம் பெற்று மாம்சம் எல்லாம் செத்துரும். ஆவியானவர் உங்களை நிரப்ப அக்னிமயமாக உங்களுக்குள்ளே இருக்கிற அழுக்கு பூரா வெளியேறிடும், சுட்டெரிக்கப்படும். ஆமீன். ஆகாதவைகள் எல்லாம் சுட்டரிக்கப்படும். எல்லாம்
ஆமென் ஆமென் கிளியர் ஆகும். ஆமென் ஆமென். ஓ ரிமலரப ஷேகலேரப ரிகலரப ரிமலரப ஷெபெலேபெரெபெதெபெனகரதனனரபோ. ஓ தேங்க் யூ டாடி. ஆமென் 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 ஆமென். அப்படிப்பட்ட வல்லமையினால் தேவன் நம்மை நிரப்புவார். ஆமென். இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே. ஆமென். நீரின்றி என்னாலே பாரில் ஏதும் நான் செய்திட இயலே. சேர்ப்பீரே வலுவாது என்னை, காத்துமக்காய் நிறுத்தி. சொல்லுங்க, நீரின்றி என்னாலே பாரில் ஏதும் நான் செய்திட இயலே. சேர்ப்பீரே வலுவாது என்னை, காத்துமக்காய் நிறுத்தி. ஆமென். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுகும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. ஆமென். கழுகும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே ஆனல் மூட்டும். ஜெயம் பெற்று மாமீசம் சாக தேவாருள் செய்குவே. சொல்லுங்க, சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே ஆனல் மூட்டும். ஜெயம் பெற்று மாமீசம் சாக தேவாருள் செய்குவே. இந்த உலகத்துல உலக அறிவுன்னு ஒன்று இருக்கு, சரிங்களா? பாரம்பரியமா கத்துக்கிட்டு தேர்ந்துக்கிட்டு உலக அறிவுன்னு ஒன்று இருக்கு. அடுத்து சயின்ஸ்னு ஒன்று இருக்கு, சரிங்களா? ஆமீன். அறிவியல், சரிங்களா? அந்த அறிவுன்னு ஒன்று இருக்கு. அது போக ஆமீன் நிறைய அறிவுகள் இருக்கு, நிறைய நம்பிக்கை இருக்கு, நிறைய மதம் இருக்கு. நான் பொதுவாக சொல்றேன். ஆமீன். அடுத்து தேவனுடைய அறிவுன்னு ஒன்று இருக்கு, தேவ அறிவு, தேவ ஞானம்னு ஒன்று இருக்கு, சரிங்களா? அந்த 3 இருக்கு. ஆமீன். ஆமா, எதுல நம்ம செயல்படுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இந்த உலக அறிவு வேஸ்ட், அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஆமீன். நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். சிலர் உலக அறிவை வச்சு நல்லா வாழ்றாங்களா, சூப்பராக வாழ்றாங்க, மாற்றுக்கிறதே கிடையாது, நல்ல வாழ்க்கை வாழ்றாங்க. ஓகே. அடுத்து 2வது அறிவியல் அறிவை வச்சு அதுலேயும் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சயின்ஸை பயன்படுத்தி, அந்த அறிவியலை பயன்படுத்தி, அதை படித்து, அதை போதிச்சு, அதில் ஏதாவது கண்டுபிடிச்சி அதை வச்சும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அறிவாளியா, சயின்டிஸ்டா சூப்பராக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, சரிங்களா? அதுக்கும் மேல தேவ அறிவு, தேவ ஞானம், அனந்த ஞானம், அதுதான் டாப் கிளாஸ். அந்த அறிவை நீங்க பெற்றுக்கிட்டீங்கன்னா அதுல தான் வாழணும், அதுதான் மேலானது. அந்த வாழ்க்கையே வேற மண்டலம், அது வேற, அது பரலோக, அதுதான் பரலோக கலாச்சாரம், அதுதான் பரலோக திட்டம், அதுதான் பரலோக வாழ்க்கை. இந்த பூமியில ஹெவன் ஆன் எர்த், இந்த பூமியில பரலோக வாழ்க்கை வாழ்றது அந்த மைண்ட்ல, அந்த ஞானத்துல, அந்த விஸ்டம்ல வாழ்றது. புரியுதுங்களா? தேவ ஞானத்தினால் நிரப்பப்பட்டு. ஆமென். உலக அறிவு சொல்லும் கடல் மேல நடக்கணும்னா, இந்த கடலை கடந்து போகணும்னா போட்டில் போகணும், அப்படிதானே? உலக அறிவுல கடலை தாண்டி போக முடியுமா? உலக அறிவின்படி இல்லை, நீந்தி தான் போகணும். அதுக்கு நீச்சல் அவ்வளோ தூரம் போக முடியாது. அப்போ அறிவியல் கண்டுபிடிப்பு, மோட்டரு கீட்டரெல்லாம் பயன்படுத்தி போட்டில் போகிறாங்க, புரியுதுங்களா? ஆமாம், ரொம்ப தூரத்துக்கு எவ்வளோ தூரத்துக்குனாலும் போகலாம், கடந்துடலாம் ஓரளவு. அப்போ கண்டுபிடிப்பு, அறிவியல் மைண்டு. ஆனால் அதுக்கு மேலே தேவ ஞானம். ஆமாம், அப்படியே கடலை 2ஆக பிரித்து
அப்படியே கரையை கடக்கிற தரையில நடக்கிற மாதிரி நடத்தி கூட்டு போற. கையை தட்டி. இதான் தேவ ஞானம். இது வேற மாதிரி, இது இயற்கைக்கு அப்பாற்பட்டது, இது இந்த உலகத்தோடு ஒத்து போவாது. இது தேவ அறிவு, இது தேவனுடைய ஞானம், அனந்த ஞானம். இது வேற லெவல்ல தான் வேலை பார்க்கும். தேவனுடைய ஞானம் செயல்படுற பூரா இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல இருக்கும். எத்தனை நம்புறீங்க? இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல இருக்கும், இயற்கையாவே இருக்காது. ஆமே, அதுதான் தேவனுடைய நடத்துதல். ஆமேன், ஆமேன், ஆமேன். அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் நமக்கு தேவன் தந்திருக்கிறார். அதுதான் தேவனுடைய ராஜ்யத்தின் வாழ்க்கை, அதுதான் பரலோக கலாச்சாரம், அதுதான் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை. ஆமேன். ஆமா, அக்கௌண்ட்ல காசு வந்து விழுறது, அற்புதமா வர்றது, இதெல்லாம் எல்லாமே நடக்கும். இயற்கைக்கு அப்பாற்பட்டு என்னன்னாலும் நடக்கும். சொல்லுங்க, என்ன ஆசீர்வதிக்கிறோம்னா அப்ப என்னன்னாலும் செய்வார். லிமிட் வச்சிடாதீங்க, உலக அறிவுல திங்க் பண்ணாதீங்க. இப்ப என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். நம்ம இதுவரைக்கும் வளர்ந்தது இந்த கலாச்சாரம், நம்ம படித்த படிப்பு, கேட்ட அறிவியல் படி வாழ்ந்தோம்னா செத்து போயிடுவோம், சீக்கிரம் செத்து போயிடுவோம். ஆனால் தேவனுடைய அறிவை அறிந்து, தேவன் அறிகிற அறிவில் வளர்ந்து, தேவனுடைய சத்தியத்தை விசுவாசித்து வாழ்கிற வாழ்க்கை இருக்கு பாருங்க. ஆமென். நித்திய ஜீவ வாழ்க்கை, நித்தியமாய் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். கையை தட்டி. ஆமென், ஆமென், ஆமென். உங்களுக்கு புரியுமா சொல்கிறேன்? ஐஸ்கிரீம் சாப்பிட்டா என்ன ஆகும்? சளி பிடிக்கும். அதுவும் மழை நேரத்தில் பார்த்தா, மழை நேரத்தில் சாப்பிட்டா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, சோழி முடிஞ்சு போச்சு அப்படிம்பாங்க இல்லையா? இது உலக அறிவு, உலக கண்டுபிடிப்போம். ஆனால் வேதம் சொல்லுது, ஆமாம், மழையில் நனைஞ்சா சளி பிடிக்கும், ஆமாம், வெயில் அதிகமாக அடிச்சதுனால தான் என்னது தலைவலி. இதெல்லாம் உலக அறிவு, சயின்ஸு. சரிங்களா? ரெண்டு மிக்ஸ் ஆகி கிடக்கும். ஆனால் வேதம் சொல்லுது, பகலிலே வெயிலாகிலும் இரவிலே குளிராகிலும், ஆமாம், என்னது எப்படி வரும்? நிலவாகிலும். அது குளிர். ஆமாம், சூரியன் இருந்தால் வெது வெதுப்பாக இருக்கும், நிலவு இருந்தால் குளிராக இருக்கும். ஆமாம், பனி விழும் பொழுது அப்படின்னா பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை அப்படின்னு அர்த்தம். சூரியனும் சந்திரனும் சேதப்படுத்தாது, சூரிய ஒளியோ சந்திர ஒளியோ உங்களை சேதப்படுத்தாது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. கையை தட்டி. ஆமாம், எதுவுமே உங்களை சேதப்படுத்தாது. சாவுக்கேதுவான்ற எதை ஒன்றை நீங்கள் குடித்தாலும் ஆமீன், அது ஒன்றை சேதப்படுத்தா. இருக்கா இல்லையா? இதெல்லாம் இருக்கு. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம இந்த உலக அறிவில் செயல்படுறோம் இல்லையா, மாம்ச சிந்தை, அதுதான் மாறணும். ஆமேன். எதை சாப்பிட்டாலும் ஆமீன் எனக்கு ஒன்றும் செய்யாது அப்படின்னு விசுவாசத்தில் சாப்பிடுவீங்கன்னா ஒன்றும் செய்யாது. குருட்டாம்போக்கில் குருட்டுத்தனமான விசுவாசத்தில் சாப்பிட்டோம்னா வேலையை காட்டி விட்டுரும். புரியுதுங்களா? ரொம்ப முக்கியம். ஆமேன். ஆமாம், விசுவாசம் ரொம்ப முக்கியம். அது தேவனை அறிகிற அறிவில் ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ளே இருந்து உள்ளே இருந்து ஒரு உந்துதல் வரும். அதன்படி செயல்படணும், வீம்புக்கு செய்யாமல் தேவ ஆவியில் நடத்தப்படணும். ஆமேன். ஆமாம், அது சூப்பராக இருக்கும். அதனால் அப்படி தான் வாழணும். சொல்லுங்கள், தேவ ஞானத்தில் நிரம்பி தேவனை அறிகிற அறிவில் வளர்ந்து தேவ சித்தத்தின்படி வாழ்கிறதான் சூப்பர் வாழ்க்கை. அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை. ஆமேன், ஆமேன், ஆமேன். அப்படி தான் தேவன் நம்மை நடத்துவார். ஓகே, எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இப்படி தான் எல்லா விஷயத்திலையும். இது நடந்தால் அப்படி வரும், அது நடந்தால் இப்படி வரும். இந்த உலக அறிவுப்படி நீங்கள் பேசிகிட்டே நினச்சிட்டே இருந்தீங்கன்னா அப்படி தான். அதுக்கு வெளியில் வந்துடணும். நாம் உலகத்தார் அல்ல, நீங்கள் ராஜ்யத்தின் பிள்ளைங்க, நீங்கள் பரலோக பிள்ளைங்க, பரலோக வாழ்க்கை இந்த பூமியில் வாழக்கூடியவங்க. உங்களுக்குன்னு ஒரு தனி கலாச்சாரம், நமக்குன்னு ஒரு தனி ஸ்ட்ரென்த்து, நமக்குன்னு தனி பலன் இருக்குது, நமக்குன்னு தனி வாழ்க்கை. நம்முடைய நடத்துதலே வேற மாதிரி. உங்கள் வாழ்க்கையில் பணம்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தான் வரும். ஆமேன், ஆமேன். உங்கள் விதத்தில் உங்கள் வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கைலாம் பயங்கர சந்தோஷமாக இருக்கும். ஆமேன், ஆமேன், ஆமேன். உங்கள் வேலை, உங்கள் பிஸ்னஸ்லாம் டாப் ரேஞ்சில் தான் இருக்கும். ஆமேன். ஆமாம், எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? டாப் ஏரியன்றதுல தான் நீங்கள் வாழ்வீங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் தேவன் உங்களுக்கு வச்சிருக்கிறார். ஆமேன், ஆமேன், ஆமேன். நான் அப்படியே பிளஸ் பண்ணுறேன் இயேசுவின் நாமத்தினால. ஆமீன். என்னோட கூட சேர்ந்து ஆமீன். மாம்ச சிந்தை மரணம், மாம்சத்திலேயே யோசிக்கப்படாது. ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானம். தேவ ஆவியான தேவனுடைய சத்தியம் என்ன சொல்லுது, தேவனுடைய வசனம் என்ன சொல்லுது, ஒன்று சேதப்படுத்தாதுங்க. அவ்வளோதான். நம்பி தைரியமாக விருப்பப்பட்டால் சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு திருப்தியாக இருக்க வேண்டியதான். கர்த்தரை நம்பி அவர் சுகத்தை தந்து பலத்தை தந்து அவர் தான் உங்களை வாழ வச்சுட்டு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. தேங்க்யூ டாடி. ஆமென். சொல்லுங்கள், இருதயத்தின் ஆழத்தில் சுயமென்னில் சாம்பலா மாற சுத்தாவியே அனல் ஜெயம்பெட்டு மாமீசம் சாக தேவ
தேவாருள் செய்குவீர். ஆமென். சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே ஆனல் மூட்டும். ஜெயம் பெற்று மாமீசம் சாக தேவாருள் செய்குவீர். ஆமென். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுகும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. ஓ கழுகும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே இந்த வேளை. அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுவீர். நல்ல தகப்பனே, ஒவ்வொருவரையும் மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் எங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிறக்கா நன்றி. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். God bless you. இந்த நல்ல நாளை தேவன் தந்ததுக்காக நன்றி செலுத்துவோம். நல்ல நாளிலும் தேவனை அறிகிற அறிவில் வளர்ந்து தேவனை ஆராதித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியான நல்ல பாக்கியத்தை தேவன் தந்ததுக்காக நன்றி செலுத்துவோம். God bless you. நான் அப்படியே ஒவ்வொருவரையும் மனதார ஆசீர்வதிக்கிறேன். குடும்பமாய் ஆசீர்வதிக்கிறேன். இன்று கண்ட எகிப்தினை இனி நீங்கள் காண்பதில்லை. உங்க வாழ்க்கையில ஆமேன் ஆமேன். குறைவில் இருந்தெல்லாம் தேவன் விடுவிப்பார். நிறைவான ஒரு வாழ்க்கைக்குள்ள நடத்தி செல்வார். ஆமென். தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறீங்க, தேவனை தேடி இருக்கிறீங்க, தேவனை ஆராதிச்சிருக்கிறீங்க, தேவனுடைய ராஜ்யத்தை தேடி இருக்கிறீங்க. ஆமென். ஆமா, தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிந்திருக்கிறீங்க, உங்களை ஒப்பு கொடுத்துருக்கிறீங்க. வேற மாதிரி தேவன் நடத்துவார். அப்படியே பிளஸ் பண்றேன். இந்த நாள் முழுவதும் தேவனுடைய நடத்துதலை நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஆமீன். ஆளுகை செய்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ள தேவன் சீக்கிரத்துல கொண்டு வருவார். பண கஷ்டம், மன கஷ்டம், குடும்ப பிரச்சனை எல்லாம் இயேசு நாமத்துல வெளியேறும். ஆமே. நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கத்த தந்து ஆமே நாமே சாவுக்கு ஏதுவான நம்ம சரீரத்தை உயிர்ப்பித்த தேவன் இன்னும் இன்னும் அதிகமாய் உங்களை நிரப்பி உங்களை பலப்படுத்தி வழி நடத்துவார். God bless you. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்கள். அவர் சேர்ந்து சொல்லுவோம், நம் பாவங்களை செத்து நீதிக்கு பிழைத்திருப்பதற்காக அவர் தாமே தம்முடைய சரீரத்தில் நம்முடைய பாவங்களை எல்லாம் சிலுவையில சுமந்து தீர்த்தார். அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகி இருக்கிறோம். நம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம்ம இவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். God bless you. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்கள். நான் மனதார ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இதுவரைக்கும் நடத்தி வந்த நல்ல தகப்பன் இனிமேலும் நடத்துவார்கள். ஓகே. God bless you. இன்றைக்கு யாருக்காவது பிறந்த நாள், திருமண நாள் அப்படின்னு இருந்ததுன்னா, அவன் விசேஷத்த நாட்கள் ஏதாவது இருந்ததுன்னா நான் அப்படியே ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை குடும்பமாய் ஆசீர்வதித்து இன்னும் அதிகமாய் உங்களை பெருக பண்ணுவாராக என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். God bless you. மீண்டும் ஆமேன். மாலை சந்திப்போம். கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்போம். யாராவது உங்களுக்கு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருக்குன்னா, புதுசாக யாராவது பார்ப்பீங்கன்னா நான் ஃபோன் நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்காங்க. 8870468850 88 70 46 88 50. இந்த நம்பருக்கு நீங்கள் இதுதான் ஃபோன் நம்பர், ஃபோன் பண்ணலாம். இதுதான் வாட்ஸ்அப் நம்பர், வாட்ஸ்அப் பண்ணலாம். இதுதான் ஜிபே நம்பர். ஒருவேளை நீங்கள் தேவனுடைய ஆவினால் ஏவப்பட்டு கர்த்தர் உங்களுக்குள்ள உணர்த்தினார்னா, இந்த ஊழியத்துக்கென்று விதைக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் இந்த உலகம் முழுவதும் பரவ வேண்டும். இந்த நல்ல சுவிசேஷம் நான் கேட்ட இன்னைக்கு இதுவரைக்கும் கேட்ட சுவிசேஷம் அநேக மக்களுக்கு செல்ல வேண்டும் என்ற விருப்பம் இருக்குமானால் இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்கலாம். ஆமேன். அப்படியே நீங்கள் காணிக்க அனுப்பலாம். God bless you. நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை குடும்பமாய் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஓகே. God bless you. தேங்க்யூ. மீண்டும் மாலை 6 மணிக்கு ஒன்று சேர்ந்து ஆராதித்து கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்போம். நாளை காலை ஆமேன் ஒன்று சேர்ந்து ஆராதித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். God bless you. தேங்க்யூ.